ஜனநாயகன் டைரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பூஜா ஆக்டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம் நம்ம தளபதி விஜய் அவருடைய கடைசி படம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். சென்சார் இன்னும் கிடைக்கவே இல்லை. அதாவது மேல் இடத்துடைய மிகப்பெரிய சூழ்ச்சி நம்ம படம் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன். கண்டிப்பாக நம்ம அதெல்லாம் வென்று கூடி சீக்கிரம் தேட்டருக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை வச்சுருக்கோம். ஹைகோர்ட்டில் கேஸ் போச்சு, ஆனால் அது சரி வரல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. அங்கே கேஸ் ஃபைல் பண்ணாங்க. எப்படா ஏரிங் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா இன்னைக்கு காலையில் 10:30 மணி அப்படின்ற மாதிரி நேற்று எல்லாமே வந்துருச்சு. நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றியுமே நம்ம பேசியிருந்தோம். ஒன்று, நம்ம ஆஷா கொடுத்த ஆர்டரை இவங்க கொடுத்துடலாம், அதே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனாக்கா 21ஆம் தேதி ஹைகோர்ட்டில் கேஸ் தள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, அதை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா ரிவைசிங் கமிட்டிக்கு படத்தை சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே கேஸ் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஏதோ ஒன்று ஆர்டர் வந்தால் போதும், இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஏறிங் வருது, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா நமக்கு எங்கே போனாலுமே 7:30 தான் நடக்கும் போல இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 20 கேஸ் தான் அவங்க ஏரிங் எடுத்து அதை பண்ணுவாங்களாமா. இப்போ நம்ம கேஸ் 21ஆவதாக இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே 20 கேஸ் தான் ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க. விசாரணை கொண்டு வந்து அதை தீர்வு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது நம்ம கேஸ் இன்னைக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. டைம் இருந்தால் அந்த 20 கேஸை முடிச்சுட்டு அதுக்கடுத்து டைம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தால் தான் அவங்க 21ஆவது கேஸுக்கே போவாங்களாமா. அப்படி இல்லைனாக்கா ஃபர்ஸ்ட் 20 கேஸை மட்டும்தான் அவங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவாங்க. 21ஆவது கேஸ் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு நடக்கலைன்னா கண்டிப்பாக நாளைக்கு நடக்க தான் போகுது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இன்னைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இது என்னடா புது ட்விஸ்ட், நமக்குன்னே வரீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த 21ன்னு வந்தது ஒரு 19 இல்ல 20 இல்ல 18 அந்த மாதிரி வந்திருக்கலாம்ல. ஆனா நமக்குன்னு 20 முடிச்சு 21 கேஸா இப்போதைக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி 50-50 தான். ஒன்று நடக்கும் இல்லை நடக்காது. அப்படி நடக்கலைன்னா நாளைக்கு நடக்கும், அப்படி நடந்துச்சுன்னா லாஸ்டா நடக்கும். காலையில கேஸ் நடக்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் 20 கேஸ் அவங்க முடிச்சு ஒரு கேஸும் எவ்வளவு நேரம் வாதாடுவாங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சில கேஸ்லாம் 2 மணி நேரம் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எப்படின்னு தெரியல. ஆண்டவன் இருக்கான், நல்லதே நடக்கும். நம்ம நல்லது மட்டும் தான் நினைக்கிறோம். வெற்றி நிச்சயம். இன்னைக்கு கேஸ் நடந்து படம் கூடி சீக்கிரம் வரும்ன்ற மாதிரி நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.